இப்போ நம்ம செய்ய போகிறது மஞ்சள் பூசணிக்காய் நாட்டு சக்கரை போட்டு ஸ்வீட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெள்ளைக்கடு செய்வோம், இது மாங்காயில் செய்வோம் நாங்கள். மாங்காய் சீசனில் வெல்லம் போட்டு இப்போ அப்படியே அதை மஞ்சள் பூசணிக்காயில் செய்ய போகிறோம். டேஸ்ட் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் செய்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிச்சு, மஞ்சள் பூசணிக்காவை போட்டுக்கலாம். பொடி பொடியாக சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். மஞ்சள் பூசணிக்காவும் நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போடலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு இறக்க வேண்டியது தான். வெள்ளை வேணுன்னா வெள்ளை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், ஒயிட் சுகர் வேணுன்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், ஸ்வீட்டுக்கு எப்படி வேணுமோ உங்கள் இஷ்டம் போல் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். தேவையான ஓகே. இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டணும். மாங்காய் போட்டு செய்கிறத நாங்கள் மாங்காய் பச்சடின்னு சொல்லுவோம். இது மஞ்சள் பூசணிக்காய் போட்டு செய்கிறது மஞ்சள் பூசணிக்காய் பச்சடின்னு பேர் வச்சுக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா திக்காயிடுச்சு, அவ்வளோதான். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.